அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி டுடே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துடலாமா? தால்ச்சோறு தான் இன்றைக்கி ஸ்பெஷல். அதாவது தால்ச்சோறுனா நெய் சாதம். அதை தான் நம்ம ஊர் சைடில் தால்ச்சோறுன்னு சொல்லுவாங்க. தால்ச்சா போட்டாச்சு. தால்ச்சா போடும்போது வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா பிள்ளைங்களாம் ஸ்கூல் போயிடுச்சோ, என்னால் ஒரு கையால் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையால் வீடியோ எடுக்க முடியாதுங்கிறதுக்காக தால்ச்சா போட்டதை வீடியோ எடுக்க முடியல. ஸ்டாண்டு கூடிய சீக்கிரம் வாங்கிடணும். வாங்கினதுக்கப்புறம் இன்ஷால்லா எல்லாத்தையும் நல்லா பர்ஃபெக்டாக வீடியோ எடுத்து போட்டுடலாம். காயெல்லாம் வெந்துடுச்சு. காய் வெந்ததுக்கப்புறம் பருப்பு வேக வச்சுருந்தேன். இது மட்டன் தால்ச்சா தான். மட்டன் காய்கறியோடய போட்டு வேக வச்சாச்சு தாளிக்கும் போதே. அப்புறம் பருப்பு ஊற்றியாச்சு. புளி தண்ணியும் மாங்காவும் தான் போடணும். எங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கெலாம் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் தால்ச்சோறு தான் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு நான் செய்கிற சாப்பாடுலேயே தால்ச்சோறு தான் ரொம்ப பிடிக்கும். குறை சொல்லாமல் சாப்பிட்றதுன்னு பார்த்திங்கன்னா, இது மட்டும் தான் குறை சொல்லாமல் சாப்பிடுவாங்க நான் செஞ்சு வைக்கிறதுலே. பாக்கி எது செஞ்சாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிடுவாங்க. குறை சொல்லும்போது அப்படியே மண்டையிலேயே கொட்டணும் போல் இருக்கும். உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட்லாம் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. தால்ச்சோறு செய்கிறதுக்கு பார்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதவி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போட்டு நல்லா வெங்காயத்தோடு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் நமக்கு தேவையான அளவு 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ போட்டு தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். பிள்ளைங்களுக்கு காலையில் டிஃபன் தான் கொடுத்து விட்டேன். ஏன்னா இந்தமாரி வீட்டில் ஏதாவது செய்யும்போது காலையில் டிஃபனே கொடுத்து விட்ருவோம். அப்போ தான் சாப்பிடுவாங்க. சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு டிஃபன் கொடுத்து விட்டுட்டேன். அதனால் பிள்ளைங்களுக்கும் சேர்த்து தான் சமைச்சே ஆகுது. அரிசி களைஞ்சி வடிகட்டி வச்சுருக்கேன். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் போட்டுக்க வேண்டியதான். இது துளசி அரிசி தான். பச்சரிசி துளசி அரிசின்னு கேட்டால் சொல்லுவாங்க, கடையில் கொடுப்பாங்க. இது இந்த மாதிரி நெய் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த அரிசி இதை தான் நான் வாங்குவேன் எப்போதுமே. தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் தம் போட்டுக்க வேண்டியதான். தண்ணி சுண்டி வந்ததுக்கப்புறம் எப்படியும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் வச்சு மூடி போட்டுக்கலாம். தண்ணி கொதி வந்துடுச்சு. நல்லா தம் போடுற அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ தம் போட்டுக்க வேண்டியதான். அதோட சிக்கன் ஃப்ரை தான் மசாலா கொடுத்து வச்சுருந்தேன். சிக்கன் ஃப்ரை பண்ணியாச்சு. அதோட சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.